அதிகார முறைகேடு முஹிடின் மீதான 232.5 மில்லியன் ரிங்கிட் ஊழல் தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகள் நிலைநிறுத்தம். பினாங்கில் சிறுநீரக புற்றுநோய் என தவறுதலாக கண்டறியப்பட்ட வழக்கறிஞருக்கு செலவு தொகை செலுத்த தவறிய 3 மருத்துவர்கள் 78,000 ரிங்கிட் கட்டியதால் சீல் வைப்பு தவிர்ப்பு. செப்பாங்கில் டாக்ஸியால் மோதப்பட்ட ஆடவர் வாகனத்தின் அடியில் சிக்கி மரணம். மிட்வேலியில் ஜப்பானிய பிரஜைகளிடம் ஆயுதமேந்தி கொள்ளை, ஆப்பிரிக்க ஆடவர்கள் 3 மீது குற்றச்சாட்டு. 4வது தலைமுறையுடன் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய சித்தியாவானைச் சேர்ந்த பட்டம்மாள் பாட்டி. அதிகார முறைகேடு தொடர்பில் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் மீதான 4 குற்றச்சாட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அத்தீர்ப்பை வழங்கியது. பிரதமருக்கான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பெர்சட்டு கட்சிக்காக 232.5 மில்லியன் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக முஹிடின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அந்த 4 குற்றச்சாட்டுகளிலுமிருந்து முஹிடினை விடுவித்து விடுதலை செய்தது. எனினும் அரசு தரப்பு செய்த மேல்முறையீட்டை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த4 குற்றச்சாட்டுகளையும் நிலைநிறுத்தியது. அம்முடிவை மறு ஆய்வு செய்ய கோரும் முயற்சியில் முஹிடின் இன்று தோல்வி கண்டிருப்பதால் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அந்த4 குற்றச்சாட்டுகளையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தமான் பிரிண்டஸ்ட்ரியன் தியோங் நாம் மற்றும் தமான் பிரிண்டஸ்ட்ரியன் டிராபிகாவில் உள்ள ரசாயன கழிவுகளை சுத்தம் செய்து அகற்றும் பணி எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துப்புரவு பணி தொடங்குவதற்கு முன் ஒப்பந்ததாரர் அவர்கள் மேற்கொள்ளும் துப்புரவு முறைகள் குறித்து ஜோஹர் பாரு மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு 1 வாரம் காலம் எடுக்கும் என ஜோஹர் மாநில சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் கூறினார். ஆகையால் அப்பகுதியில் உள்ள கழிவுகளை துப்புரவு செய்து அகற்றும் வரை பொதுமக்கள் அவ்விடத்திற்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார் அவர். ஒருவேளை இந்த ரசாயன கழிவுகளை அகற்றுவதில் ஏற்படும் துர்நாற்றத்தில் மூச்சு திணறல், நெஞ்சுவலி, குமட்டல், வாந்தி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன்சரா, பிஜிஎல் 11 16 செப்டம்பர் வரை. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மருத்துவ நிபுணர்கள் நேற்று ஒரு வழக்கறிஞருக்கு செலவு தொகையாக 78,000 ரிங்கிட்டை உடனடியாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகினர். அவர்களுக்கு எதிராக பறிமுதல் மற்றும் விற்பனை ஆணையை செயல்படுத்த நீதிமன்ற அதிகாரிகள் அதிரடியாக வந்திறங்கியதே அதற்கு காரணம். பால்ராஜ் என்ற வழக்கறிஞருக்கு நீதிமன்ற ஆணைப்படி 82,764 ரிங்கிட் செலவு தொகையை செலுத்த தவறியதால் பொருட்களை சீல் வைப்பதற்கு நீதிமன்றம் ஆட்களை அனுப்பியது. 2014 தமக்கு சிறுநீரக புற்றுநோய் ஏற்பட்டதாக தவறாக முடிவு செய்து இடப்பக்க சிறுநீரகத்தை உடனடியாக அகற்ற வேண்டுமென வற்புறுத்தியதாக கூறி 3 மருத்துவமனைகள் மற்றும் 8 மருத்துவர்களிடமிருந்து 45 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கேட்டு பால்ராஜ் வழக்கு தொடுத்திருந்தார். தனக்கு புற்றுநோய் இல்லை என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தவர் மருத்துவர்கள் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி அவ்வழக்கை தொடுத்தார். எனினும் அவ்வழக்கு மிகவும் தாமதமாக தொடுக்கப்பட்டிருப்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டுமென ஒரே மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மருத்துவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். கூட்டரசு நீதிமன்றம் வரை சென்ற அம்மூவரின் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அந்த செலவு தொகையை செலுத்த அவர்கள் உத்தரவிடப்பட்டிருந்தனர். எனினும் கடைசி பேச்சுவார்த்தையில் 82,764 ரிங்கிட்டை 78,000 ரிங்கிட்டாக குறைத்துக் கொள்ள பால்ராஜ் வழக்கறிஞர்கள் ஒப்புக்கொண்டதை அடுத்து முழு பணமும் கொடுக்கப்பட்டு சீல் வைக்கும் ஆணை ரத்து செய்யப்பட்டது.
குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து குற்றங்களை ஒழிப்போம் எனும் நிகழ்ச்சி புட்டாலிஞ்சயாவில் நடைபெற்றது. குற்றங்கள் மற்றும் போதைப்பொருளை ஒழிக்கும் நடவடிக்கையும் இளைஞர்கள் இணைய குற்றங்களுக்கு பலியாவதை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உன்னத நோக்கில் இது நடத்தப்பட்டது. சொற்பொழிவுகள், கண்காட்சிகள், வினாடி வினா போட்டிகளோடு இந்நிகழ்ச்சியை துவக்கம் கண்டது. அதே வேளையில் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் புட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தங்கராஜா மற்றும் சிறைத்துறையின் முன்னாள் ஆணையர் அண்ணாதுரை காளிமுத்து ஆகியோரின் ஊக்கமளிக்கும் கருத்தரங்கமும் இடம்பெற்றது. குழந்தைகள் சமூக பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க பெற்றோர்கள் தான் எப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும், பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவர்களை நெறிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன் முனுசாமி இந்நிகழ்ச்சியில் வலியுறுத்தினார். ஸ்லாங்கோர் மாநில மலேசிய அமைப்புகளின் பதிவுத்துறை, புட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்தின் ஏற்பாட்டிலும் மிக நேர்த்தியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என மொத்தம் 200 பேர் கலந்து கொண்டனர். இரு ஜப்பானிய ஆடவர்களிடம் கும்பலாக கொள்ளையிட்டதன் பேரில் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் 3 இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். ஆகஸ்ட் 9 மீட் வேலி தி கார்டன் மால் பேருங்காடியில் அக்குற்றத்தை புரிந்ததாக சியாரா லியோன் நாட்டைச் சேர்ந்த 2 ஆடவர்களும் லைபீரியாவைச் சேர்ந்த ஒருவரும் குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்கள் மீதான முதல் குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். அதே சமயம் 1959 ஆண்டு குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். மலேசியாவில் தங்கியிருக்க முறையான பயண பத்திரத்தை கொண்டிருக்கவில்லை என அம்மூவரில் ஒருவர் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்னொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி 7:30 புட்டாலிஞ்சயாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்மியமான சூழல். இந்தியா கேட் உணவகம். தீயணைப்புத் துறையில் பெண்களின் ஈடுபாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட குறும்படமான வீரா 2 டீசர் தற்போது வெளியாகியுள்ளது. கெடா மாநில தீயணைப்பு மீட்புத் துறையின் முயற்சியில் 2வது முறையாக மலாய் மொழியில் மலரவுள்ள இந்த குறும்படம் தீயணைப்பு வீராங்கனைகள் சந்திக்கும் சவால்களும் அவர்களின் போராட்டங்களுக்கு பின் கிடைக்கும் வெற்றிகளை காட்சிப்படுத்தும் வகையில் உருவாக்கம் கண்டுள்ளது. அவ்வகையில் செப்டம்பர் 16 யூடியூப்பில் வீரா 2 குறும்படம் வெளியீடு காணவிருக்கிறது. மலேசிய தினமன்று வெளியீடு காணவுள்ள இந்த குறும்படத்தை பொதுமக்கள் கண்டு கழிக்குமாறு கெடா தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை அமலாக்க அதிகாரியும் இக்குறும்படத்தின் எழுத்தாளருமான ஹேமநாதன் சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். பேராக்கில் சீமத்துறை தோட்டம் என்று பிரபலமாக அறியப்பட்ட சித்தியாவான் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் திருவாட்டி பட்டம்மாள் நாராயணசாமி. தமிழகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த மாதம் ஆகஸ்ட் 24 தனது 100வது பிறந்த நாளை 18 பேரப்பிள்ளைகள் உட்பட 2 கொள்ளு பேரப்பிள்ளைகளுடன் உற்சாகமாக கொண்டாடினார். நாராயணசாமி தொப்பச்சி அம்மாள் அவர்களின் 3 பிள்ளைகளில் கடைக்குட்டியானவர் தனது 5 பிள்ளைகளுடன் 4வது தலைமுறை பேரன் பேத்தியுடன் கொண்டாடிய மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார். எனக்கு 100 வயசு கொண்டாட கோடி ஜனம் வந்து என்ன பார்த்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் இருக்க வேண்டும் என் மக்களோட, என் மகனோட, என் பிள்ளைங்களோட சீர்படுத்த வரலாம் என் உயிரோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா வாழணும், பிறக்கிற பிள்ளைங்களை வச்சு நீங்கள் நல்ல முறையாக வாழணும், 4 பேருக்கு தெரியுற மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கணும், நீங்களும் நல்ல அறிவோடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். என் பேர பிள்ளைகளும், என் மருமக்களும், மகளுங்களும், சம்பந்திகளும் எல்லாம் என்னை தேடிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. என் மனசுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வராங்க. தனது கடைசி மகனுக்கு 2 வயது இருக்கும்போது இவர் தனது கணவரான சுப்பனை விபத்து ஒன்றில் இழந்துள்ளார்.
அந்நேரத்தில் துவண்டு விடாமல் தோட்டத்தில் ரப்பர் மரம் சீவியும் பகுதி நேரமாக தையல் தொழில் செய்தும் அயராது உழைத்து சார்ஜ்மேன், எலக்ட்ரிஷியன், மோல்டிங் எக்ஸிகியூட்டிவ் என தன் பிள்ளைகளை இவர் கரை சேர்த்துள்ளார். ஆலமரமாக தனித்து நின்று தனது தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக இருக்கும் இவரை குறித்து இவரது கடைசி மகன் கலைச்செல்வன் நம்மோடு சில நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். ஆரம்பத்தில் காலையில் எஸ்டேட்டில் மரம் வெட்டிட்டு வேலை முடிஞ்சு வந்தாலும் வீட்டில் வந்து ஓய்வில் ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து தையல் வேலை செய்வாங்க. ராத்திரி 9-10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அதே சமயத்தில் எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட அக்கா சாரதம்பாள், அவங்க தொப்பச்சி, எங்கள் பாட்டி அம்மா, இந்த 3 லேடியும் வந்து என்னோட பார்வையில் வந்து ஒரு அயன் லேடி மாதிரி. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களை நல்ல முறையில் வளர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து, அவங்களே ஒரு சொத்து, எங்களுக்கு இப்போக்கி ஒரு 3 ஏக்கர் நிலம். அந்த காலத்திலே வந்து 3 பொம்பளைங்க தான். பொம்பளைங்களே ஒரு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் கெத்த மரத்தை நட்டு அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி கேவரு, காய்கறி, கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் அசராத உழைப்பு, வேலை வேலை வேலை, இப்படி தான் இருப்பாங்க. நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா, அந்த உழைப்பு ஒன்று அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. எந்த விதத்துலையும் எப்படி நீ முன்னுக்கு வரணும், நீ எப்படி இருக்கணும், எங்களுக்கு தான் நிறையா அறிவுரை சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த காலத்தில் எஸ்டேட்டில் யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னா எங்கள் அம்மா அப்பயே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பையன் எந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும், எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 நிமிஷம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி பேசுவாங்க. ஸோ நான் சின்ன பிள்ளையில் அவங்க கூட தான் போவேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. அது அப்போ எனக்கு தெரியல. அது நான் வேலைக்கு வந்தப்போ அந்த இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவங்க தான் எனக்கு ஒரு ரோல் மாடலு, எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு ரோல் மாடலு. திருவாட்டி பட்டம்மாளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து 100 என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் இவரது பிறந்தநாளை கொண்டாடினர். தனித்து வாழும் தாயால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் அதற்கு திருவாட்டி பட்டம்மாள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம். துணிந்து நின்று அக்காலத்திலேயே 3 ஏக்கர் நிலம் வாங்கி சுயமாக வீடு கட்டி நமது அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழும் இவருக்கு வணக்கம் மலேசியாவின் இனிய 100ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துகள். KLIA அருகே இன்று காலை டாக்ஸியால் மோதப்பட்ட ஆடவர் அவ்வாகனத்தின் அடியில் சிக்கிக் கொண்டார். சாலை விபத்தில் சிக்கிய தனது காரை பார்ப்பதற்காக வெளியே இறங்கி வந்தவரை வேகமாக வந்த டாக்ஸி மோதி தள்ளியது. அதில் டாக்ஸிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட 40 வயது மதிக்கத்தக்க நபரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக தீயணைப்பு மீட்புத்துறை சுருக்கமாக வெளியிட்ட அறிக்கையில் முன்னதாக தெரிவித்திருந்தது. இதனிடையே தற்போது அந்த ஆடவர் மரணமடைந்தார் என தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.